ஷாரோனின் தரிசன டிவியில் மூலியமாய் ஷாரோன் தியாலஜிக்கல் செமினரியில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் எஸ்டிஎஸ் பைபிள் யூனிவர்சிட்டியில் கலந்து கொள்கிற அனைவருக்காகவும் வாழ்த்தி நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேத பாடகத்தை காண்கிற ஒவ்வொருவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னா, தி டைனமிக் growth in the early church. ஆரம்ப கால தேவாலயத்தில் மாறும் வளர்ச்சி. எப்படி இந்த அப்போஸ்தலர் காலத்தில் இந்த சபைகள் அவ்வளவு வேகமாய் வளர்ந்தது என்பதை நீங்க இந்த பாடத்தின் மூலியமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லாரும் கவனித்து கேளுங்க. வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் எல்லாம் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பாடத்தை காது கொடுத்து கேளுங்க. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று அவன் பிரசங்கித்தான் என்று சொல்லப்படுது. ஆரம்ப கால இந்த அப்போஸ்தலர்கள் அந்த மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த போது அது மொத்தம் 120 பேர். அந்த 120 பேர் கூடியிருந்த இடம் அசைக்கப்பட்டதாய் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆவியானவருடைய ஆளுகை அங்கே பலமாய் இறங்கியது. அந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டு சபைகள் பெருக ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ள கடந்து போனது. அதாவது 2வது அதிகாரம் நாம் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல அந்த பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்ததாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் 120 பேரா இருந்தவங்க உடனடியே இவன் பிரசங்கித்த போது, பேதுரு எழுந்து என்று பிரசங்கித்த போது கிட்டத்தட்ட 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த 3000 பேர் மாத்திரம் இல்ல, அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவம் என்னன்னா 5000 பேரை இது மாதிரி பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் நீங்க 4:4 அதை பார்க்கலாம். அதாவது வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. அப்போ வசனம் அந்த மக்களுக்குள்ள கிரியை செய்து விருத்தி அடைய செய்தது. அந்த 4 நாளின்படி 5000 பேர் அந்த 5:14 நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாய் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு அவர்கள் பிரசங்கிக்கும் போது பெரிய பலத்த காரியங்களையும் பலத்த செய்கைகளையும் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். 5:14 பார்க்கலாம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பாருங்க, 120 பேர் இருந்தவங்க இதை ஏற்றுக்கொண்டு 3000 பேர் 5000 பேர் இப்போ என்ன ஆயிடுச்சு, அதிகமாய் சேர்த்துவோம். இப்படித்தான் சபையின் வளர்ச்சி அப்போஸ்தலர் காலத்தில் பெருகதாய் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா சபைகள் 10 வருடம் 20 வருடம் ஆனால் கூட அதன் வளர்ச்சியை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். ஒரு 30 பேர் கொண்ட சபைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் பார்த்தா அது டபுளாவோ இல்லை ட்ரிபிளாவோ ஆகிறது இல்லை. காரணம் என்னன்னா, ஆவியானவர் துணை இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்வது என்னன்னா, அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல ஏன் இப்போ நடக்கல அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் பைபிள் கரெக்டாக சொல்லுது, அவர்கள் ஆவியில நடத்தப்பட்டார்கள். ஆவியில நடத்தப்படும் போது ஆவியானவர் துணையோடு செயல்படும் போது கர்த்தர் நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை கொண்டு போகிறார். பாருங்க, 6:7 அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6:7 வாசிக்கலாம். வேத வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில்
மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ இந்த விசுவாசமும் இந்த கீழ்ப்படிதலும் ரெண்டும் அப்படியே இணைந்தே வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் ரோம் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அவனுக்கு கீழே 100 பேர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஒருத்தன் வான்னு சொன்னா வரான், போன்னு சொன்னா போறான். அப்படியா இவருடைய காரியம் இருக்குது. அப்போ வசனம் நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 8 பார்க்கணும்னா 8வது அதிகாரத்தில் சபைகள் எங்கும் பெருகின என்று பார்க்கிறோம். அந்த அந்த அதிகாரத்தில் வாசிக்கணும். அப்போ இந்த வார்த்தை, இந்த வசனம் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அங்க ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். இப்படிதான் அப்போஸ்தலர் காலத்துல சபைகள் பெருகியதாகவே நாம் பார்க்கிறோம். அப்போ இது வெறும் கூட்டம் மட்டும் கூட என்ன பண்ணாங்களா, பக்தி விருத்தி அடைந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9:31 இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின்றன. பாருங்க, இந்த சபைகள் பெருகியது மாத்திரமில்ல, பக்தியிலையும் அது விருத்தி அடைந்ததாய் நாம் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, ஆவியானவருடைய செயல்கள் அந்த 11 அப்போஸ்தலர் 11:21 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 11வது அதிகாரத்தில் 21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. எப்படி? கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேம் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்திலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பாருங்க, ஒன்று ஜனங்கள் கூட்டம் பெருகிறது, அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அந்த பெருகிறது மாத்திரம் இல்ல, நல்ல ஒரு சீஷத்துவம், டிசைபிள்ஷிப் அது மல்டிப்ளை ஆகி சபைகள் எங்கும் பெருகின, பக்தி விருத்தி அடைந்தன. அநேக பேர் இப்போ என்னன்னாங்களா, விடுதலை பெற்றார்களாம். டெலிவரன்ஸ். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அநேகருக்கு விடுதலை உண்டானது. அப்போ இந்த ஆவியானவர் நடத்துதல் ரொம்ப ரொம்ப அதிகமாய் அங்கே காணப்பட்டது. அதனால்தான் அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவர்கள் ஆவியானவர் துணையோடு பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார்கள். அதனால தான் அங்கே சபைகள் வளர்ச்சி பெற்று விருத்தி அடைந்து தேவ பக்தியில பெருகி அநேகர் விடுதலை ஆனார்கள். பாருங்க, பேதுரு நடந்து போகும்போதுவே அவன் நிழல் பட்டு சொஸ்தமானான். அவன் உருமால்களை போடும்போதே சொஸ்தமானான். அவன் நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானார்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆவியானவர்களுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய ஏவுதலின்படி நடக்கும்போது, அந்த நாட்களில சபைகள் வல்லமையாய் எடுத்து
கர்த்தர் பயன்படுத்தினார். 16:5 வசனம் இப்படியா சொல்லுது, அதனால சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபைகள் பெருகிறது வேற, ஏதோ அற்புதங்கள் அடையாளம். ஆனா விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் அவைகள் பெருகின என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைந்தது. அநேக பேர் விடுதலை ஆனார்கள், பக்தி விருத்தி அடைந்தார்கள். சபைகள் அதிகமாய் அநேக மக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டது பார்க்கிறோம். இந்த வேதப்படம் என்ன சொல்லுதுன்னா 19:20 நான் வாசிக்கிறேன். எவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று பார்க்கணும். பாருங்க, அந்த நாள்ல மாய வித்தக்காரனா இருந்தவன் அவனுடைய புத்தக சுருளெல்லாம் கொண்டாந்து தீயில போட்டு எரிச்சிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பார்க்கணும். இப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது? அதுவும் எப்படின்னா, கிட்டத்தட்ட ஜனங்கள் ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, ஆயிரம் ஜனங்கள் சபைகளை சேர்த்து கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் சொல்றேன். 21வது அதிகாரம் 17-20 வாசி கேட்போம். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளில் பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதருக்குள் அநேக ஆயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, அந்த ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் பக்தி விருத்தி, இன்னொரு பக்கம் எல்லாருக்குள்ளும் அந்த பக்தி வைராக்கியம் அவர்களை பற்றி பிடிக்கிறது. கிட்டத்தட்ட 33வது வருஷத்துல AD 33 ADல 120 பேர், அந்த 1:15 நம்ம வாசிச்ச முடியும், அவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில, அதாவது 63 ADல நாம் பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளில 1,00,000 பேர் சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட். இன்னைக்கு 10 ஆண்டுகள் ஆனாலும் சபையில அந்த அளவுக்கு வளர்ச்சியை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அந்த வளர்ச்சியை கொண்டு வர்றாருன்னா, நம்ம சவுத் கொரியாவே நம்ம எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் சின்ன சபையே 1000 பேர் கொண்ட சபை, சின்ன சபை. ஆனால் 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் கொண்டதெல்லாம் பெரிய சபையும். கடைசியாக பாலிங்க சபையில் 10,000 பேர் இருந்தாங்க. இப்போ அதை காட்டிலும் அதிகமான பேர் கொண்ட சபைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வசனத்தை கேட்டவர்கள் அதில் அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதில் பக்தி விருத்தி அடைந்து இன்னும் அநேக ஜனங்கள் ஆயிரமாய் ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியானவரும் அப்போஸ்தலர்களும் இணைந்து செஞ்ச இந்த ஊழியங்கள் தான் பெரிய இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் இந்த தேவாலய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அவங்க பெரிய ஒரு பெரிய டாக்டிக்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, ஷேர் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவை அவங்க என்ன பண்ணாங்களாம், எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணாங்களாம். ஜீசஸ் உங்களை, அதாவது கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. அதாவது சமுதாயத்தின் தேவை என்ன, ரெண்டாவது தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்கணும் என்பதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காக மாத்திரல்ல, கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வாழ்ந்ததாய் நம்ம பார்க்கிறோம். அதனால முதல் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம்
அதாவது பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்தை அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் உணர்கிறவர்களாக இருந்தார்கள். ரெண்டாவது, அவரோடு நல்ல ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் காட், ஃபெலோஷிப் ஆஃப் காட். மூணாவது காரியம், பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவங்க ஆவியானவருடைய வல்லமையை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவர்கள் பேசுவதும் அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்வதும் கர்த்தர் இந்த அப்போஸ்தலர்களை ஒவ்வொருவரையும் எடுத்து வல்லமையாய் அவர் பயன்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அப்ப வேத வசனம் இதுதான் சொல்லுது. பாருங்க, ஆவியானவர் துணையோடு இயேசு கிறிஸ்து அவர் புறப்பட்டு போய் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை அவர் செஞ்சிருக்கிறார். அதாவது மார்க் 5:1-20 வரலாம் வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியை சுருக்கமாக சொல்கிறேன். பிசாசு பிடிந்தவன் எப்படி சுகமானான்? அவன் சாட்சி சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி? அதாவது அவனுக்குள்ள இருந்த பிசாசு அவனை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுத்தா, இயேசு அப்படி சொல்லும் போதே அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் வெளியேறின. இது எப்படி நடக்கும்னா, ஆவியானவர் இல்லாம இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அவர் சொல்றாரு, நான் கூடவே வரேன் அப்படின்றான். அவர் சொல்றாரு, வீட்டிற்கு போய் என்ன பண்ணு, நீ சொல்லு. அதாவது சுவிசேஷத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சென்று எங்கும் பிரசங்கித்தாராம். அதாவது இந்த மெத்தட் ஆஃப் ஷேரிங் என்னன்னா, காஸ்பலை என்ன பண்ணுமா, டெஸ்ட்மனியா சொல்றது தான் இந்த ஆவியானவருடைய துணையோடு நாம் செய்வது. இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் அதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை கேட்டு அதை பிரசங்கிக்கும் போது அதை கேட்டவர்கள் எல்லாரும் அந்த பக்தி விருத்தி அடைந்து, அதாவது பக்தியில வைராக்கியம் கொண்டு அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 30 ஆண்டுகளில் 1,00,000க்கு மேல பெறுகிறது. அதனால நம்ம என்ன பண்ணனா, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் ஆவியானவர் இந்த வேதத்தின் மூலியமாய் சொல்வதை நாம் எல்லோரும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். பாருங்க, அந்த ஆவியானவர் ஏவுதல்னால சமாரிய பெண்ணோட பேசும்போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆனா அவர் சொல்லும் போது அவருடைய சுவிசேஷத்தை அவர் என்ன பண்ணல, காது கொடுத்து கொஞ்சம் கூட அவர் கேட்கவே இல்லை. ஆனா நீ போயிட்டு நீ அந்த உங்க அதாவது என்ன சொல்ற, கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷம் அவ கேட்பதில் ஆர்வம் இல்லைன்னா கூட அவ போய், வந்திருக்கிறது யாரு, மேசியா வந்திருக்கிறார், நீங்களாம் என்ன பண்ணுங்க, வந்து பாருங்கள், அவர் தான் கிறிஸ்துவோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், அவ சொல்றான். ஆனால் அவ போய் சொன்னதுனால அந்த சமாரியா முழுவதும் அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், இயேசு கூறியதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்து எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது எப்படி நடக்குது பாருங்க. அப்போ இந்த ஆவியானவர் துணை இல்லாமல் இந்த காரியங்கள்லாம் நடக்கவே முடியாது. பாருங்க, நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இப்படி செய்யும் போது பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது. இப்போ குருடன் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அந்த 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 சேறு குழைச்சி கண்ணில் போட்டு நீ போய் அந்த குளத்துல போய் கழுவு அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்கள் திறக்கப்பட்டார். அப்போ கர்த்தர் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அப்படி வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு இடைப்படும் போது நிச்சயமாய் உங்கள் ஊழியங்களிலும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்துவை குறித்து நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, அதாவது குருடர் பார்வையடைவதும் சப்பானிகள் நடப்பதும் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா ஆவியானவர் துணையோடு. பாருங்க, யோவானும் பேதுரும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்றாங்க, எங்களிடத்துல பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீ என்ன பண்ண, எழுந்து நட என்று சொல்லும்போது உடனே அவன் துள்ளி குதித்து எழுந்ததாய் பார்ப்பான். இதெல்லாம் யாரால் நடக்கணும், ஆவியானவரோட துணையோடு தான் இதெல்லாம் நடக்கிறது. அதனால புதிய ஏற்பாட்டில் இந்த
ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆவியானவர் எப்படி ஒவ்வொருத்தரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த ஆவியானவர் தான் நமக்கு உண்டான ஒரு அட்ரஸ். அந்த அபிஷேகம் என் மேல் இருந்தா உண்மையிலேயே நான் அவரோடு இணைந்து செய்கிற ஊழியங்கள் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்த்த இந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுக்கும்போது உண்மையிலேயே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால கிறிஸ்து நமக்காக வந்தது மாத்திரமல்ல, அவர் போகும்போது அவர் ஆவியை நமக்கு தந்து போயிருக்கிறார். அதனால அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அதனால இந்த நாளில் அவருடைய ஆவியானவர் ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது உண்மையிலேயே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். விசேஷித்த அவருடைய ஆவி நம்மேல் இருக்கட்டும். அதனால அந்த சுவிசேஷம் இந்த வார்த்தையினால கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி அபிஷேகம் பண்ணினவர் தேவன், ஆனால் தேவனால் அனுப்பப்பட்டவர் கிறிஸ்து. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போ ஆவியானவர் துணை இல்லாமல் ஒரு காஸ்பல்ல கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால ஆவியானவர் நம்மோடு இணைந்து செயல்படும் போது பெரிய பலத்த காரியங்களை, பலத்த செய்கைகளை நாம் செய்ய முடியும். அதற்கு உதாரணமாக தான் இந்த அப்போஸ்தலர் 1:2 நமக்கு இந்த பாடத்தில் தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்குது. அப்போ நற்செய்தியை பற்றி கிறிஸ்து செய்து முடித்தது அனைத்தையும் இப்பொழுது சபை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் துணை இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு இந்த சபைகள், இந்த சபை ஊழியங்கள் எல்லாம் போக முடியும். அப்படி போகும்போது மல்டிப்ளை வல்லமையாய் அடுத்து பக்தி விருத்தி அடைந்து, எப்படி பேதுரு எழுந்து நின்று பிரசங்கித்த போது 3000 பேர் 5000 பேர் இப்படியாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்க்கப்பட்டார்களோ, அப்படி ஒரு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் காலத்தில் நடந்தது போல வருகிற நாட்களிலும் ஒரு பெரிய எழுப்புதலின் காலமாய் நிச்சயமாய் மாறும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதனால நாம் தொடர்ந்து நற்செய்தியை ஆவியானவர் துணையோடு நாம் பிரசங்கிக்கும் போது செய்யும்போது கர்த்தர் உண்மையிலேயே இதை ஆசீர்வதிப்பார். அதை தேவன் செஞ்சதை விட நாம் அதிகமாக செய்ய முடியும். அவர் சொல்கிறார், நான் செஞ்சதை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் அதிகமாக பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்ன. நான் இவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன், அதனால் இதெல்லாம் என்னுடைய ஆவியினால் இதெல்லாம் ஆகும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் உன்னை அனுப்பினவருக்கு நீங்கள் உண்மையிலேயே உண்மையாக இருந்து அவருடைய செய்தியை நாம் கொண்டு செல்லும்போது, அதாவது காஸ்பல் நம்ம போய் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆவியானவர் துணையோடு கர்த்தர் அற்புதங்களும் அடையாளங்களும் பெரிய பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் சபைகளையும் நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, நிரம்பி வழியத்தக்கதாக பெரிய காரியங்களையும் செய்வார். அதனால் நம்ம இது கேட்பது மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தைகளை எல்லாம் கை கொள்ளும்போது, ஆமாம், அந்த வார்த்தைகளை கை கொள்ளும்போது கர்த்தர் அற்புதங்களும் அடையாளங்களும் நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தை விருத்தி அடைந்து, பக்தி விருத்தி அடைந்து, அனுதினமும் சபையில் எப்படி அப்போஸ்தலர் காலத்தில் சேர்க்கப்பட்டார்களோ இந்த காலத்திலேயும் அது சேர்க்கப்படும். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாய் விடுதலை உண்டாகிறதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மாணவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர், இந்த மாணவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர், இந்த வார்த்தையை நீர் அங்கீகரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். தொடர்ந்து இதுக்காக நீர் இந்த பிதாவின் அந்த வல்லமை, அந்த சுவிசேஷத்தின் வல்லமையை கர்த்தர் இவர்களுக்குள்ளே நீர் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த சுவிசேஷத்தில் ஈடுபட போவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியின் வல்லமை சுவிசேஷத்தில் ஈடுபட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, திருத்துவத்தின் தேவனே, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒரு பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும்
உமது ஆவியினால நிரப்பப்பட என் தேவன் அனுக்கிரகம் செய்க. ஏனென்றால் அறுவடை மிகுதி, ஆனால் ஆட்களும் மிகவும் கொஞ்சமாக இருக்காங்க. அப்போ இந்த வார்த்தையானது பக்தி விருத்தி அடையும் போது அநேக ஆத்துமாக்கள் சபைகளில் நிச்சயமாய் சேர்க்கப்படுவார்கள். அப்போ ஏராளமான அறுவடைக்கு ஏராளமான விதைப்பு தேவைப்படுகிறது. அப்போ நம்முடைய வேலை விதைப்பது மாத்திரம் இல்லை, 100% விதைக்கும் போது கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார். அப்போ விதை என்பது வார்த்தை, அந்த வசனமா இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க எங்கெல்லாம் விதைக்கிறீர்களோ அங்கெல்லாம் விதைப்பின் அந்த அறுவடையை 1000 மடங்கு நாம் பார்க்க முடியும். அப்போ சுவிசேஷத்துக்கு ஒன்றாய் இணைந்து செயல்படும் போது கர்த்தர் உண்மையிலேயே கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருகிறார். அப்போ கிறிஸ்துவர் சுவிசேஷ அறிப்பதினால் தங்கள் வளங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் தேவன் அவர்களை பெருகுகிறார். ஆமீன். அதனால கிட்டத்தட்ட 30,000 பேர், 22,000 பேர், 10,000 பேர், இப்படி அநேக ஆயிரங்களாய் கர்த்தர் அனுதினமும் இந்த சபைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்போ சபையானது ஒவ்வொரு விசுவாசியும் அதை பொறுப்பெடுத்து கொள்ளும்போது நான் தான் செய்வேன், என் மூலியமாக தான் இந்த சுவிசேஷம் பரவும் என்று சொல்லும்போது கர்த்தர் உண்மையிலேயே அந்த சுவிசேஷத்தை ஆசீர்வதிக்கிறார். அதனால நாம் இதை அப்படியே விட்டு விடாதபடி ஆவியானவர் ஆளுகைக்கு நம்ம ஒப்புக்கொடுக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த ஆவியானவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் அந்த பக்தி விருத்தி, அந்த சுவிசேஷத்தின் வல்லமை, இந்த வார்த்தை எப்படி பிரசங்கிக்கப்படுகிறதோ அது வெறுமனே திரும்புவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அதே போல அந்த வார்த்தையானது புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தை அதுக்கு கூறிய காரியங்களை செய்து முடித்து அது திரும்புகிறது. அந்த வார்த்தையானது எப்படி 100% சொல்கிறான், நீங்க ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொத்தமாமா. அதனால ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையானது பக்தி விருத்தி அடைந்து சபைகளில் அநேக ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த 100% ஆமா, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரனே அல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. அதனால பாருங்க, இதா லாசரு மரித்த போது 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு கூட அவர் என்ன பண்றாரு, 4வது நாள் வரும்போது மகதலேனா மரியாதை சொல்ற, மாத்தாள் மரியாதை 4 நாள் ஆயிடுச்சு, நானுமே ஆண்டவர் அப்படின்னு சொல்றான். விசுவாசத்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய், கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றது. அந்த வசனத்தில் 41, 42 வசனம் சொல்லுது, பிதாவே நீர் எனக்கு செவி சாய்த்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதாவது எனக்கு நீங்க என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சதுனால உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லிட்டு திருப்பி அடுத்த வசனம் சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறதுனால நான் அதை அறிந்திருக்கிறேன், ஆனால் அதே போல இந்த ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் நான் இதை இப்போது சொல்கிறேன் என்று சொன்னார். அதனால கீழ்ப்படிதல், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது எப்படி உங்கள் வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியும் போது இவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியார்கள், என் வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியும் போது என்னுடைய பிதாவின் வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாட்களில் வார்த்தை வெறுமனே திரும்பாது. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கேட்கிறவர்கள் எல்லாரும் அதை கேட்டது மாத்திரம் இல்லை, அவர்கள் எழும்பி ஒவ்வொருத்தரும் போய் புறப்பட்டு போய் சபைகளில் சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கணும். அதனால தனது அந்த விசுவாசம், அந்த பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ள அது எப்படின்னா பயங்கரமா அது பெருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நாட்களில் விசுவாசத்தை மிக அதிகமாய் அவர்கள் அந்த கேட்டது மாத்திரம் இல்லை, அது வல்லமையாய், அது எப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாய் எழுந்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த ஜனங்களுக்கெல்லாம் பாருங்க, அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது உபதேசர்கள் பிரசங்கித்தவர்கள் எல்லாரும் ஜனங்களும் அந்த சபைகளில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
அதனால ஆவியானவரும் இந்த அப்போஸ்தலர்களும் இணைந்து செஞ்ச அந்த ஊழியத்தின் நிமித்தமாய் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அநேக விசுவாசிகள் என்ன சேர்க்கப்பட்டது மாத்திரம் இல்ல, இந்த புத்தகத்தில் இன்னும் இது முடிவடையாமல் இருக்குது. எல்லா புஸ்தகங்களும் ஆமேன் என்று முடிவடைஞ்சிருக்கும். நீங்க பார்க்கலாம். நான் இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் மாத்திரம் ஆமேன் என்று முடிவடையலை. ஏனென்றால் மீண்டுமா இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் தொடரும் என்று அந்த ஒரு விசுவாசம் நம்ம மத்தியில் இருக்கிறது. அதனால நிகழ்காலத்தின் ரட்சிப்பு மாத்திரமல்ல, வருங்காலத்தை குறித்தும் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் மத்தியில் வைத்து போயிருக்கிறார். பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 3வது அதிகாரம் அதாவது 1லிருந்து அந்த 5வது வசனம். ஜப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டார்கள். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவனிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னான். பாருங்க, இந்த அற்புதங்கள் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அந்த நாட்களில அப்போஸ்தலர் காலத்தில் இந்த ஆவியானவர் வல்லமையாய் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் வல்லமையாய் பயன்படுத்தினார். அதனால தான் 12 பேர்களை கொண்டு உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்தார். அதனால இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவங்களால அது சரியா விசுவாசிக்க கூட முடியல. பேதுரு கூட விசுவாசிக்க முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எழும்பி போய் தேசமெங்கும் புறப்பட்டு போய் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை, இந்த ஆவியானவர் தரும் இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது கர்த்தர் அவங்களுடைய வார்த்தையை கேட்டு, அதாவது வாய்ஸ் ஆஃப் காட், இந்த வார்த்தையின் மூலியமாய் அநேக ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். இந்த 27 ஒரு வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27 23 ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ தேவனோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நான் ஒரு தீவில விழ வேண்டியதாக இருக்கும் என்றான். 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆசியா கடலிலே கிட்டி வரும்போது அப்படியே அந்த போட்டு சம்பவம் சொல்றாங்க. அப்போ ஆவியானவர் இவங்களுக்கு சொல்றாரு, அதாவது கப்பர் சேதம் அல்லாமல் உயிர் சேதம் ஒன்றும் நிகழாதுன்னு. அப்போ ஏற்கனவே நடக்க போற காரியங்கள் எல்லாம் அவர் முன்குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறார். அதனால கர்த்தர் நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துவார். அது எந்தவித சந்தேகம் இல்லை. அப்போ தேவன் நம் மூலியமாய் பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் விரும்புகிறார். அதனால நாம் ஆவியானவர் துணையோடு எல்லா காரியங்களிலும் நாம் செயல்படும் போது, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது சபை ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியமாக இருந்தாலும் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாய் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்க போகிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மாணவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரும் இந்த ஆவியானவர் துணையோடு நடக்கும்போது, அதை ஷேர் பண்ணும்போது, இயேசு
என்னெல்லாம் சொன்னாரோ அவர் சாட்சியாய் கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ கர்த்தர் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரும் எப்படி ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டார்களோ, இந்த ஆழமான இந்த சத்தியத்தின் மூலியமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்களோ, கர்த்தாவே இந்த நாளில ஆமென் ஆண்டவர் அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய தேசம், ஆமென், ஒரு பட்டணம் சமாரியா பட்டணமா இருக்கிறது. அப்படியாய் கர்த்தர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை இந்த சுவிசேஷத்தின் மூலியமாய் அப்போஸ்தலரை கொண்டு அநேக காரியங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்கப்பா. அதனால இந்த நாளில் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்தரும்படியாய் இது கேட்ட ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது ரொம்ப மிகவும் பிரயோஜனமா இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கரம் இங்க மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடு கொண்டிருக்கிறீர். ஆமீன். அப்போஸ்தலர்கள் எப்படி அந்த சபை வளர்ச்சியை குறித்து அவர்கள் பிரசங்கித்த போது அநேக ஜனங்கள் 30 ஆண்டுகளில் லட்ச ஜனங்களை எப்படி சேர்த்தீரோ, அதே போல இந்த நாட்களிலும் ஊழியத்துக்காக எழும்ப போகிற இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் உமது ஆவியினால் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எழும்பி பிரகாசிக்க என் தேவ ஆவியானவர் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகைக்கு முழுவதுமாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. குறிப்பாக இந்த ஷாரோனின் தரிசனம் டிவியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இதன் மூலயமா நடத்தப்படுகிற ஷாரோன் தியாலஜிக்கல் செமினரையும் அதே போல் எஸ்டிஎஸ் பைபிள் யூனிவர்சிட்டியும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் கர்த்தரை தாழ்த்தி ஒப்புடு